1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. அப்படி கணக்கு பண்ணி பார்த்தா இன்னைக்கு 77 வருஷம் முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம் சுதந்திரம் கிடைச்சு. அப்ப ஏன் எல்லாரும் 78வது இண்டிபெண்டன்ஸ் டேன்னு போடுறாங்கன்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு நபர் 1947 ஆகஸ்ட் 15 பிறக்கிறாருன்னு வச்சுப்போமே, அவருக்கு இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம்னா 77th பர்த்டே தான் செலிப்ரேட் பண்ணோம். ஏன்னா அவருக்கு பிறந்து கரெக்டா 77 வருஷம் முடிஞ்சிருக்கு. பட் சுதந்திர தினம் அப்படி கிடையாது. ஓகேவா? நம்ம ஒருத்தர் பிறக்கிறாருன்னா ஒரு வருஷம் முடிஞ்ச அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம், ஒரு வயசு ஆயிருக்குன்னு சொல்லுவோம். ஆனா சுதந்திர தினம் அந்த வாட்டி கொண்டாடும் பொழுதே, இந்த தேதியில கொண்டாடும் பொழுதே அது சுதந்திர தினம் தான். குழந்தை பிறந்த உடனே ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடுற மாதிரி வாட்டி கொடியேற்றும் போதே அது முதல் சுதந்திர தினம் தான். ஸோ அப்படி கணக்கு பண்ணும்போது நீங்க 1947 மைனஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா 47 ஒரு வாட்டி கொண்டாடிட்டோம், 46 தான் மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ணா உங்களுக்கு கரெக்டா 78வது சுதந்திர தினம் வந்துடும். இது குடியரசு தினத்துக்கும் இப்படிதான்